அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அந்த 10 வருட அதிமுக ஆட்சி பிடிக்கவில்லை என்று தானே மக்கள் மாற்றணிக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஸ்டாலின் வந்திருக்கிறார். இப்போ அவருடைய மகன் துணை முதலமைச்சரான பிறகு மன்னர் ஆட்சின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? வாரிசுக்கே கொடுக்குறாங்களா முக்கியத்துவம்? எம்ஜிஆர் சொல்லவே தேவையில்ல, சினிமா. அதன் பிறகு எம்ஜிஆர் கட்சியில் இருந்த ஜானகி பரிணமிக்க முடியவில்லை, ஆர்எம்இ பரிணமிக்க முடியவில்லை, நாவலர் பரிணமிக்க முடியவில்லை, ஏன் ஜெயலலிதா வந்தாங்க? அதிமுக என்ற இயக்கம் எடப்பாடி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அந்த கட்சியை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்திய எடப்பாடி, நான் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன், வலிமையான எதிர்கட்சி தலைவராக நான் பார்க்கிறேன். வலிமை ஆகிட்டாருன்றீங்க. ஓகே. ஆனால் தேனியில் இரட்டை இலை சின்னத்தை மீறி 2.25 லட்சம் ஓட்டு தினகரனுக்கு விழுது. ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீறி பலாப்பழ சின்னத்தில் போய் 3 லட்சத்துக்கு மேலே ஓட்டு விழுது. அப்போது கரிஸ்மாட்டிக் லீடர் என்ற அந்த அடிப்படை தகர்ந்து விடுகிறது. நீ அண்ணாக்கு அப்புறம் ஏன் கலைஞரை தூக்கி நிறுத்தினாங்க? அங்க வாரிசு இல்ல மக்கள் மத்தியில் அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். எடப்பாடி பேசுறது காமன் மனத்தில் ஆமாங்க சொல்றது சரிதான் போல் இருக்கு, பையனுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். என்னை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெங்கடாஜலபதி படத்தையும் காட்டி 5 ரூபாயும் கொடுக்கிறார்களே என்ற வேதனை எனக்கு இருக்கிறது என்று அண்ணா பேசியிருப்பார். எங்க 60ல் யோசித்து பாருங்க. வெறும் வாரிசு அரசியல் வச்சு மட்டும் நீங்க பேசி நீங்க ஆட்சி கவுத்திர முடியுமா? ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி எப்படி வரலாம்? செங்கோட்டையின் சீனியருங்க, 77 எம்எல்ஏ. இந்த பழனிசாமி எப்படி கூப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு? மக்கள் மன்றத்தில் இருக்கு, எங்க மனம் தாங்க பேசுவாங்க, மக்கள் மன்றத்துல இருக்காதுங்க. பேசுவாங்க, 1000 பேசுவாங்க. எதுக்குப்பா உதயநிதி கொண்டு வராத எல்லாம் பேசுவான். மாத்தி போட்டானா ஓட்ட, ஒரு புரட்சியும் வெடிக்காதுங்க. பாஜக, பாமக, அதிமுக, தேமுதிக, புதுத்தமிழ் இந்த மாதிரி கட்சிகள் வந்தால் நிச்சயமாக திமுக டஃப் ஃபைட் கொடுக்கும். இன்க்ளூடிங் பிஜேபி சேர்த்தாலுமே சொல்றீங்க? நிச்சயமா டஃப் ஃபைட் கொடுக்கும். நீ நம்பர் 1 சினிமா ரசிகர் வைத்திருக்கிற ஒரே நடிகர் விஜய். விஜய் விட பெட்டர் ஆப்ஷன் அதிமுகவுக்கு எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி நண்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நம்முடைய ஊடகத்தின் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார் Black and White ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கிற ஒரு நபரில் நீங்கள் முக்கியமான ஒரு நபர். அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள், அதில் பேசப்பட்ட பேச்சுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பேசுகிற பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப மைய பொருளாக மீண்டும் மாற்றி இந்த மன்னராட்சி முறைக்கு நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு ரீசெண்டாக பேசுபவர்களாக மாறினதையே மீண்டும் கையில் எடுத்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் மக்கள் எடுபடாதுன்னு சொல்கிறார் RS பாரதி. எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்குழு கூட்டத்திலும் அந்த பேச்சையும்? மன்னராட்சி அப்படி இருக்கா? முதல்ல வார்த்தை சரியான வார்த்தையா? அந்த பதம் அதை நம்ம பார்க்கணும்ல. இப்போ மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இப்போ 2021 மட்டும் மன்னராட்சி வந்துச்சா? அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி என்னாச்சு? மக்களாட்சி தானே, மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அந்த 10 வருட அதிமுக ஆட்சி பிடிக்கவில்லை என்று தானே மக்கள் மாற்றணிக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஸ்டாலின் வந்திருக்கிறார். இப்போ அவருடைய மகன் துணை முதலமைச்சரான பிறகு மன்னர் ஆட்சின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? வாரிசுக்கே கொடுக்குறாங்களா முக்கியத்துவம்? அதான் எடப்பாடி சொல்கிறார். நீங்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஒரு பார்ட்டிக்கு தேவை உண்டா இல்லையா? கண்டிப்பாக தேவைதான். எதற்காக அப்போ எல்லா கட்சியும் ஏன் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை தேடுது? ஏன் சொல்லுங்கள், சொல்லுங்க. மக்கள் மத்தியில் பேசணும், பேசப்பட்ட பொருளாக மாறணும், அவ்வளோதான். அவருக்கு திறமை இருக்கா, அறிவு இருக்கா, ஆற்றல் இருக்கா, இல்லை தலைவருக்குரிய தகுதி இருக்கா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவை. அவர் ஒரு பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதான் முக்கியம். நீங்கள் அண்ணா ஒரு மாபெரும் தலைவர், ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தனக்கு இருக்கிற அறிவு ஆற்றல் மற்றவர்கள் இருக்கா இல்லைன்னா அவர் பரிசோதிக்கவே இல்லை. தன் தம்பிமார்கள் தன்னை விட மீறமாட்டார்கள், அதிகரித்து என்னை எதிர்த்து போராட மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சாரு.
அவருக்கு அந்த குணம் இருந்தது. ஆமாம். அப்படி இருந்தாலும் அவர் வந்து வரவேற்றார். தம்பி வா தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்டார். அப்போ யோசித்து பாருங்க, தன்னை விட வந்து மேலே எழுந்து இல்லை தனக்கு எதிராக களம் காண்பார்கள், போராட்டம் நடத்துவார்கள். அப்படி ஒரு சம்பத்னு ஒரு தம்பி போராட்டம் நடத்தினார், அவர் காணாமல் போய்விட்டார். அது அண்ணாவுடைய அரசியல். அதே மாதிரி கலைஞர் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுமை திறன், பேச்சாற்றல், அவருக்கு எல்லா வகையிலும் ஒரு பன்முகத்தன்மை இருந்தது. அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தன்னை வந்து மாற்றிக்கிட்டார். எம்ஜிஆர் சொல்லவே தேவையில்ல, சினிமா. அதன் பிறகு எம்ஜிஆர் கட்சியில் இருந்த ஜானகி வந்து பரிணமிக்க முடியவில்லை, ஆர்எம்இ பரிணமிக்க முடியவில்லை, நாவலர் பரிணமிக்க முடியவில்லை. ஏன் ஜெயலலிதா வந்தாங்க? ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் தேவைப்பட்டது கண்டிப்பாக. ஸோ ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக என்ன கதியாச்சு நம்ம பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு அதிமுக என்ற இயக்கம் எடப்பாடி தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறது. உண்மையிலே வந்து அந்த கட்சியை வந்து ஓரளவுக்கு தூக்கி நிறுத்திய எடப்பாடி, நான் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். அந்த வகையில் வந்து எடப்பாடி ஆரம்ப காலத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு 6 மாதம் இருந்த எடப்பாடி இன்று இருப்பவர் அல்ல. இன்று இருக்கிற எடப்பாடி ஒரு தெளிந்த, ஒரு வலிமையான எதிர்கட்சி தலைவராக நான் பார்க்கிறேன். வலிமை ஆகிட்டாருன்றீங்க. ஓகே. ஆனால் அந்த எடப்பாடி இருக்கிற அதிமுக பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா? நான் உங்களை கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்க. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வெளியில் தெரியுது. தோற்றம் தெரிகிறதுல யதார்த்தமாக தான் உண்மை. நம்ம போய் அதிமுகவை ஏதோ வலிந்துலாம் சொல்ல, யதார்த்தம். காரணம், தேனியில் இரட்டை இலை சின்னத்தை மீறி 2.25 லட்சம் ஓட்டு தினகரனுக்கு விழுது. ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீறி பலாப்பழ சின்னத்தில் போய் 3 லட்சத்துக்கு மேலே ஓட்டு விழுது. அப்போது கரிஸ்மாட்டிக் லீடர் என்ற அந்த அடிப்படை தகர்ந்து விடுகிறது. அதை விட ஒரு பவர்ஃபுல் சின்னம், அந்த சின்னத்துக்கு எதிராக ஓட்டு விழுகிறது. ரெண்டுமே மேட்ச் ஆகலையே. நீங்கள் சின்னம் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க சண்டை போட்டாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ சின்னத்தை மீறி அந்த ஏன் ஓபிஎஸ்க்கு ஓட்டு விழுது? தனிநபருக்கான செல்வாக்கு அது. அதெல்லாம் கிடையாது. சொந்த ஊர் எது? ராம்நாடா சொந்த ஊர் ஓபிஎஸ்க்கு. சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பிழைக்க போன ஊர் தான் தேனி மாவட்டம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது வந்து விருதுநகர் மாவட்டம், இது தேனி மாவட்டம், பிழைத்தது வளர்ந்ததெல்லாம். நீங்கள் அங்கே வந்து எப்படி ஓட்டு வாங்கினார்? ஜாதி. டிடி தினகரன் வந்து ஒரு முறை எம்பியாக இருந்தார். ஆமாம், இல்லைன்னு சொல்ல. அதன் பிறகு தோற்றார், திரும்ப அந்த தொகுதி போய் நிற்கிறார். ஆனால் அவ்வளோ ஓட்டு வாங்கினார். அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம். அப்போது நீங்கள் கரிஸ்மாட்டிக் லீடர், சின்னம், இதையெல்லாம் தாண்டி ஜாதி ஓட்டு விழுதா இல்லையா? அப்போது அரசியல் என்பது எல்லாவித கலவையும் கொண்டது. ஸோ இப்போ நீங்கள் இதில் எத்தனை விதமான ஃபர்மெண்டேஷன் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவராக எடப்பாடி வந்தார், இன்னைக்கு நின்றுட்டார். ஆனால் அந்த அடையாளம் இல்லாத ஒரு அதிமுக 4.5 வருஷம் என்ன பாடுபட்டது? இரட்டை தலைமை, எதிர்க்கட்சிகள் விமர்சனம், மத்திய அரசினுடைய அழுத்தம், இதெல்லாம் வந்து தாங்க முடியாமல் அதிமுக தத்தளித்ததா இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இருந்தால்தான் பார்ட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த கரிஸ்மாட்டிக் லீடருக்கு திறமையும் தகுதியும் ஒரு கட்சி நடத்துகிற ஒரு சர்வாதிகாரத்தனமும் இருந்தால் அந்த பார்ட்டி நல்லாயிருக்கும். வெளியே தெரியாத உள்கட்சி ஜனநாயகம், அது வெளியே சொல்லிக்கலாம், நாங்கள் ஜனநாயகம், எல்லா இடத்துலையும் சர்வாதிகாரம் இருக்கும். நடந்து கொள்வது என்பது வேறு, உள்ளே இருப்பது வேறு. ஸோ நீங்கள் திரும்ப போய் வாரிசு அரசுன்னு சொல்கிறீங்க. திமுக என்பது ஒரு அடையாளம் காட்டப்படுகிற அரசியலாகத்தான் வளர்ந்து வருகிற இயக்கம். நீங்கள் அண்ணாக்கு அப்புறம் ஏன் கலைஞரை தூக்கி நிறுத்தினாங்க? அங்கே வாரிசு இல்லை, வாரிசு கிடையாது. ஒரு அந்த உழைப்பு, அந்த கட்சி அங்கே போய் நிற்கணும்னு சொல்லி நாவலர் நெடுஞ்செழியன் தான் தலைவராக வந்திருக்க வேண்டும். கரெக்டாக தான், அதை இன்னைக்கு மிஸ் ஆகுதுங்கிறார் எடப்பாடி. அது கரெக்டுங்க, அதான் சொன்னேன். இப்போ எப்படி வந்து பெரியாருக்கு வந்து ஒரு அண்ணா சீடராக வந்தார், வாரிசு கிடையாது. ஆமாம். இப்போ அண்ணாவுக்கு எப்படி கலைஞராக வந்தார், வாரிசு கிடையாது. நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் இந்த கட்சி 94 வைகோ என்ற ஒரு பிளவு சந்தித்து விட்டது, சரிங்களா? அந்த பிளவு ஒருவேளை ஏற்படவில்லை என்றால் வைகோ கூட தலைவராக இருந்திருக்கலாம். கலைஞர் வந்து என்ன மாதிரி திட்டமிட்டாருன்னு யாருக்கும் தெரியாது. தன்னுடைய வாரிசுகளை வரவேற்க வந்து எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துடணும் நினச்சி ஆசைப்பட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேறு வழி இல்லை. இல்லை, மக்கள் மத்தியில் அது இம்பாக்டை கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். எடப்பாடி பேசுறது காமன் மனத்தில் ஆமாங்க சொல்றது சரிதான் போல் இருக்கு, பையனுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இம்பாக்டை கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், இல்லைன்னே சொல்ல.
ஆனால் அந்த கட்சி தூக்கி நிறுத்துகிறது. இப்போ திமுகவில் முணுமுணுப்பு இருக்கும், சலசலப்பு இருக்கும். உதயநிதி வந்து நம்ம தூக்கி சுமக்க வேண்டுமா என்று சீனியர் அமைச்சர்கள் வந்து பேசுவார்கள். எங்க அவங்க மனசுக்குள்ள பக்கத்துல அந்த மாதிரி பக்கத்துல பேசிக்கலாம். பக்கத்து மாவட்ட அமைச்சர்கிட்ட பேசலாம், இல்லை கொஞ்சம் நெருங்கி இருக்கிற சக தோழர்கிட்ட பேசலாம். மேடையில் பேசுகிறாங்களா? இங்கே பொதுவெளியில் வந்து ஹைரார்கி பற்றி நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன இடம் வேண்டும், என்ன இடம் கொடுத்துருக்க வேண்டும், இப்போ யார் அடைந்திருக்கிறார்கள் அந்த இடத்தை நேராக பேசுகிறாங்களா? பேசலை. ஏன் பேசலை? பட் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு ஊடகவியலராக உங்களுக்கே தெரியும் போது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியாதானே சார்? சரி, நீங்கள் தான் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேற. இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஒரு அடையாளம் காட்டப்படுகிற அரசியல். இந்த கட்சியை எப்படியாவது வழிநடத்தி செல்கிற அரசியல். இதை ரெண்டு விட முக்கியமானது பொருளாதாரம், பணம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது. நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அரசியல் என்னைக்கு தெரியும் உங்களுக்கு? அண்ணா வந்து பேசிய ஒரு பேச்சு வந்து இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்குது, யூடியூப்ல இருக்குது. என்னை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெங்கடாஜலபதி படத்தையும் காட்டி 5 ரூபாயும் கொடுக்கிறார்களே என்ற வேதனை எனக்கு இருக்கிறது என்று அண்ணா பேசியிருப்பார். எங்க 60ல் யோசித்து பாருங்க, இருக்கு, அங்கே இருக்கு. இன்னைக்கு நேற்று கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒரு 10%, 15%, 20% மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு எத்தனை பர்சன்ட் கொடுக்குறான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் தொகுதி எந்த தொகுதி? ஆலந்தூர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து வந்தவாசி. அந்த ஊரில் நீங்கள் பள்ளி கல்லூரி படிக்கும்போது தேர்தல் சந்திச்சிருந்தீங்கன்னா எத்தனை சதவீதம் பணம் கொடுத்துருப்பாங்க? கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? 75லேருந்து 80% பணம் கொடுக்கப்படுகிறது. 80% பணம். போத் பார்ட்டிஸ். மக்கள் வந்து வாங்காமல் இருக்காங்களா? 80% கொடுக்குறாங்க. வேலூர் மாவட்டத்தில் ஏசி சண்முகம் கொடுத்த அந்த சதவீதம் 80%. வேறு எந்த தொகுதி சொல்லுங்க சொல்கிறேன். எல்லா தொகுதியும் சென்னையை தவிர்த்து, சென்னையில் மட்டும்தான் பணம் கொடுப்பது குறைவு. 3 எம்பி தொகுதியில் மட்டும்தான் குறைவு. மற்ற எல்லா தொகுதிகளிலும் எவ்வளோ பெரிய தலைவர்கள் நின்னாலும் பணம் கொடுக்கப்பட்டு. அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியலை எதை வச்சு பேசுகிறீங்க? வெறும் வாரிசு அரசியல் வச்சு மட்டும் நீங்கள் பேசி நீங்கள் ஆட்சி கவுத்திர முடியுமா? ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி எப்படி வரலாம்? மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, பணம் கொடுக்குறாங்க. 80% பணம், 70% பணம். அப்புறம் நீங்கள் வந்து எதை வச்சு நீங்கள் அதிமுக கொடுக்காம இருந்தாங்களா? சொல்லுங்கள். காலமாக இந்த பணம் கொடுக்குற அரசியல் உயர்ந்து கொண்டு வந்து இன்னைக்கு மக்களே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? கட்சி வந்து 23-24% கட்சி, மீதி வந்து ஒரு 54% மக்கள் வந்து பணம் வாங்கி கொள்கிறார்கள். என்ன அர்த்தம்? திமுக 24% கழிச்சிரும். அவங்க பணம் கொடுத்தா, அவங்க கட்சிக்காரர் கொடுத்தாங்கன்னா நம்ம வச்சுக்கலாம், சொந்த கட்சிக்கே பணம் கொடுக்குறார்கள், ஓகே. மீதி 54-60% பணம் போகிறது எங்கே போகுது? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எத்தனை கோடி செலவாச்சு? 200 கோடி ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு. இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த இடைத்தேர்தலுக்கு செலவு பண்ணலையா? ஸோ இப்போ நீங்கள் வெறும் வாரிசு அரசியல் என்று நீங்கள் போய் ஒரு லாக் பண்ணி திமுக வீழ்த்த முடியுமா? ஒன்றுமே முடியாது. ஸ்டாலின் இதை சொன்னாங்க, எடுபடாமல் போச்சு. அது என்ன காரணம்னா அவருடைய நெடிய அரசியல் பயணம் அப்படிங்கிறதும் அனுபவம் அப்படிங்கிறதும் காரணமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 4 ஆண்டுகளில் கட்சியில் சேர்ந்த உடனேயே ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு, அப்புறம் மினிஸ்டர் ஆகிறாரு, டெபுட்டி சிஎம் ஆகிறாரு, எல்லா விதமான சகல விதமான ஒரு வெளிச்சமும் ஒரு கிடைக்குது அப்படின்றது வந்து குறுகிய காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தானே. அது எப்படி வளர்ச்சியாக பார்க்கறதுன்னு கேட்குறாங்க. அதாவது அரசியலில் குறுகிய கால வளர்ச்சி, நீண்ட கால வளர்ச்சிலாம் எப்போ பார்க்கணும்? இந்த கட்சி எப்போ தோற்றுவிக்கப்பட்ட கட்சி? நீ ஏதோ திமுக வந்து 2014 தொடங்கின கட்சி, அது இல்லை, 4 வருஷத்துக்கு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் பரப்பி விட்டார்கள். நீங்கள் ஒரு அதாவது சரி தவறுங்கிறதுக்குள்ள போக முடியாதுங்கிறீங்களா? திமுகவில் எல்லாமே ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்துவார்கள். அதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் என்பதை எப்போது உணர்ந்தார்கள்? நான் உங்களுக்கு சொன்ன, யாருக்கு சொன்ன ஞாபகம் இல்லை. டிஆர் பாலு ஸ்டாலினை பார்த்து, ஸ்டாலின் தம்பி, ஸ்டாலின் நீ கிளம்ப, நான் பார்த்து கிளம்புப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன காட்சி நான் பார்த்துருக்கேன். 93 பை எலெக்ஷன் மயிலாப்பூர். ஓகே. திமுக வேட்பாளர் ராமஜெயம், காங்கிரஸில் கரத்தே தியாகராஜன், அதிமுகவில் கரத்தே பாலசுப்ரமணியம். இந்த 3 பேர் நடக்கிற இடைத்தேர்தலில், மயிலாப்பூர் இடைத்தேர்தலில் சத்யாஸ்ரீ கிட்ட ஒரு கலடை நடக்குது. நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும். ஸ்டாலின் சம்பவ இடத்துக்கு வருகிறார், டிஆர் பாலு வருகிறார். வெவ்வேறு சம்பவம் கேள்விப்பட்டு வராங்க.
அன்னைக்கு டிஆர் பாலு ஸ்டாலினை பார்த்து சொன்ன வார்த்தை நான் பார்த்தேன். அன்னைக்கு இருந்து ஒரு 10 பத்திரிகையாளர் தான் வந்திருப்பாங்க. ஓகே, தம்பி கிளம்பா, நீ கிளம்ப, நான் பார்த்து நீ ஏன் பாங்க வந்தங்கிறார். இல்லைண்ணே நான் இருந்து பார்த்துட்டு, இல்லை பார்க்குறேன் இருந்து பார்த்துட்டு போகிறேங்கிறார். அதிமுக ஏதோ அங்கே வந்து ஒரு பூத்துக்காக ஏதோ ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓகே, சத்யா ஸ்டுடியோவில் அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் அந்த பிரச்சனைக்காக வருகிறார்கள் கேள்விப்பட்டு. இன்னைக்கு டிஆர் பாலு வந்து ஏதோ ஒரு பொது இடத்துல ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டு வரா? வாய்ப்பே இல்லை. ஏன் அது வாய்ப்பு இல்லை? ஏன்னா அவர் உயர்ந்து நிற்கிறாரு, அவருடைய பயணம், அவருடைய பதவி அதெல்லாமே இருக்குல்ல. அப்போது தலைவரான பிறகு பொது இடத்தில் இல்லை தனிப்பட்ட அறையில் கூட டிஆர் பாலு அப்படி கூப்பிட முடியாது. ஏன்? தலைவர் அந்த அந்தஸ்து வந்துட்டார். ஆமாம், தலைவரே தளபதினு கூப்பிட்றாரு. பெயர் சொல்லி அழைத்த டிஆர் பாலு ஸ்டாலினை பார்த்து தளபதி என்று அழைக்கிறார். 10 பேர் முன்னாடி தளபதி வாங்க அப்படிங்கிறார். நீங்கள் நடக்கிற சம்பவம். அப்போது என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த இடத்துல போனால் நீங்கள் சில படி இறங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் அரசியல் இருக்கிறது. கட்சியோட தலைமை பதவி ஏற்றிவிட்டால் அவருக்கு கீழே இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக இறங்கி சேவை செய்யணும், பை தூக்கணும், ஓடி போனால் ஓடி போய் நிற்கணும், வரவேற்கணும், எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இந்த ஹைரார்கி பார்த்து சொல்லாமல் இருக்க முடியும்? நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலோ அடையாளப்படுத்தப்பட்டாலோ வேறு வழி இல்லை. செங்கோட்டையின் சீனியருங்க, 77 எம்எல்ஏ. ஆமாம். இந்த பழனிசாமி எப்படி கூப்பிட்டுருப்பார் தெரியுமா உங்களுக்கு? 80களில் 90களில் 91 96 அமைச்சர், முதல் முறை அமைச்சர். இந்த பழனிசாமியை செங்கோட்டையன் எப்படி கூப்பிட்டுருப்பார் தெரியல. ஏன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு கேளுங்க. நான் சொன்னதுக்கு மறுப்பு சொன்னால் நான் மன்னிப்பு கேட்குறேன். என்ன பழனிசாமி இதில் வந்தீங்க? வண்டியில் ஆட்டோவா காரா? வண்டி இருக்கா? சரி வண்டியில் அங்கே வந்துடுங்க. செங்கோட்டையனுக்கு கிரீனர்ஸ் ரோடில் ஒரு இல்லம், கட்சிக்காரர்களை பார்ப்பதற்கு மயிலாப்பூர் லஸ்காரில் ஒரு இல்லம் இருந்தது. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு வச்சுருந்தார். அங்கே தான் கும்பலாக பார்ப்பாங்க அவர். அந்த இடத்துல பார்த்த காட்சியை சொல்கிறேன். ஓபிஎஸ் கவுடியாமட் ரோடு ஹோட்டல் பொன்னுசாமி எதிர்க்க திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியுடைய பொருளாளர் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸ் ஒரு கருப்பு பை வச்சுக்கிட்டு திண்டுக்கல் சீனிவாசனை பார்க்கறதுக்கு 11 மணி நின்றுட்டு இருப்பார். அது எதிர்க்க தான் ராஜ்யத்தில் நிற்பார், தங்குவாருங்க. ஓகே, காரை விட்டு கூட இறங்க மாட்டார். திண்டுக்கல் என்ன பண்ணிடு, இன்னும் கிளம்பலையா, இன்னுமா நின்றுட்டு இருக்க? காட்சி அப்படியே மாறுதுங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து பழனிசாமி பார்த்து பழனிசாமி கூப்பிடுவாரா? ஆனால் பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் பார்த்து அண்ணன் தான் கூப்பிட்றாரு. அண்ணே வாங்கினே தான் கூப்பிட்றாரு. தரைக்குறைவோ மரியாதை இல்லை, கூப்பிடு அண்ணே வாங்கினே தான் கூப்பிட்றாரு. காரில் ஏறுங்கனேன்றார். செங்கோட்டையனுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்மளோட பல வருஷம் ஜூனியர், 2011 தான் அமைச்சர், நம்ம பார்த்து வளர்ந்தவர். அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் அதிகாரத்துக்கு வந்ததால் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறது. கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகு முணுமுணுப்பு இருக்கும். இப்போ 2026 எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு இருக்கும். சீனியர்கள், நிர்வாகிகள் கட்சிக்குள்ளேயே சொல்கிறீங்க இருக்கலாம். ஓகே, வெளியே தெரியாது. 2031 என்ன ஆகும்? பெருசாக இருக்காது, மறைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் இப்போது அதெல்லாம் முதல்ல புகுத்துருது. பட் 26 மக்கள் மன்றத்தில் இருக்கும்னு நம்புறீங்களா? மக்கள் மன்றத்தில் இருக்கு. எங்கள் பணம் தாங்க பேசுவோம். அங்கே மக்கள் மன்றத்தில் இருக்காதுங்க. ஓகே, பேசுவாங்க, 1000 பேசுவாங்க. எதுக்குப்பா உதயநிதி வந்து கொண்டு வராரு எல்லாம் பேசுவான். மாற்றி போட்டானா ஓட்டை போடல, ஏன் போடல? ஒரு புரட்சியும் வெடிக்காதுங்க. குறிப்பாக அதில் அவர் பேசும்போது சார் ரொம்ப முக்கியமான வார்த்தை சொன்னார். மக்கள் எதிர்பார்ப்பதை போல, நீங்கள் அனைவரும் எதிர்பார்ப்பதை போல அதிமுக தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிறாரு. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, கட்சிக்காரங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் என்பது ஒரு எழுதப்படாத விதி. அதில் ஒரு சின்ன சேஞ்சு 2016 ட்விஸ்ட் ஆகி போச்சு. ஆமாம், அதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான். ஆமாம், அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைத்திருந்தால் திமுக ஆட்சி பிடித்திருக்கும். அவர் வந்து ஏன்னா முதலமைச்சராக வரப்போகிறவர் யாருன்னு தெரியாது. கலைஞரா இல்லை கலைஞர் வந்து வேண்டாம் சொல்லிவிட்டு தன் மகனை அறிவிக்க போகிறான்னு தெரியாது. ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ் இருந்தது. திடீரென்று திருவாரூர் நான் நிற்க போகிறேன்ட்டார். நமக்கு நாமே பயணத்திட்டத்தை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கார். திடீர்னு திருவாரூரில் நிற்கணுன்னு ஸ்டாலின் ஒரு சடன் பிரேக் போட்டார். உண்மை. ஓகே, அந்த பிரச்சனையால் தான் திமுக தடுமாறியது. 30 தொகுதிகளில் திமுக தடுமாறியது. நீங்கள் இந்த மக்கள் நல கூட்டணிலாம் வேற, அதெல்லாம் ரீசன் பெருசா இல்லைன்ற அது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே ஓகே, நாட் ஹோல் ரீசன். அந்த நேரத்தில் மட்டும் மு.க. ஸ்டாலின் துணிந்து களம் இறங்கி
இறங்கி அடித்திருந்தால், பணத்தை செலவு செய்திருந்தால் திமுக ஆட்சி பிடிச்சிருக்கும். இது யாரும் சொல்லாத பாயிண்ட் சார். இது உண்மைங்க. அது மீண்டும் முதலமைச்சராக கலைஞர் வந்து விடுவார் என்ற பயம் ஸ்டாலினுக்கு இருந்தது. தன்னை அறிவிப்பார் என்று நினைத்திருந்த ஸ்டாலின் திடீரென்று ஒரு ஸ்டெப் பின்வாங்கினார். காரணம், இவர் வந்து போட்டியிட மாட்டேன். ஏன் அதை சொன்னார்னு சொல்லட்டுங்களா? இந்த அப்போதான் வந்து இந்த ஐடிவிங்கெல்லாம் வருது. ஓகே. கலைஞருடைய குணத்தை பற்றி நன்கு தெரிந்தவர் ஸ்டாலின். அதாவது மற்ற எல்லாரை விட ரொம்ப ஒரு அடக்கமான தலைவராக அறியப்பட்டவர். ஆனால் நெக்ஸ்ட் சிஎம் ஃபார் தமிழ்நாடு MKS அன்னு போட்டாங்க ஊடகங்கள்ல, அவங்களோட சமூக ஊடகங்கள்ல. டிஎம்கே ஐடிவிங் பண்ண முதல் தவறு அது. ஓகே. அப்போ இன்னும் தேர்தல் முடியல, யாருன்றது நம்ம ஒன்றும் முடிவு பண்ணாமல் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டிஎன் சிஎம் ஃபார் MKS. அது இவரோட அனுமதியோடு போட்டாங்களா இல்லை இவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அந்த நொடி தான் கலைஞர் அறிவிக்கிறார் திருவாரூர் நிற்க போகிறேன்னு. நமக்கு நாம பயணத்திட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஓகே. ஹரிச்சுன்னு நிற்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். ஆமாம். அப்போது அழகிரி பிரச்சனை செய்வார், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்னப்பா அவர் என்ன அவரை முதலமைச்சர் நீ அறிவிக்க போகிறேன்னு கேட்டார்னா பிரச்சனை வரும், கட்சியில் வரும். தேவையில்லாத ஒரு குழப்பத்துக்கு இவங்க ஐடிவிங்க, நமக்கு நம்ம ஐடிவிங்கே வந்தது. அன்றைக்கி மட்டும் ஸ்டாலின் அடக்கி வாசித்திருந்தால் 30 தொகுதிகளில் அவர் தான் எல்லாமே திட்டம் போட்டு செயல்பட்டவர். 30 தொகுதியில் இறங்கி அடித்திருந்தால் ஷூர் வின்னு பண்ணியிருக்கலாம். நிச்சயமாக வின்னு. மக்கள் நல கூட்டலாம் காணாமல் போயிருக்கோம். அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்க, ஒரு 30 தொகுதி வீக்காக இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதற்கு காரணம், அதுக்கப்புறம் அது ஒரு 10-15 தொகுதிக்கு மட்டும் பணம் அனுப்பிச்சாங்க, அது வின் பண்ணாங்க. அதில் ஒரு தொகுதி எழும்பூர். அப்போ தான் ரவிச்சந்திரன் ஒருத்தர் வக்கீல் ஜெயிச்சார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அப்போது இன்றைக்கி இருக்கிற அரசியலுடைய சூழல் வேறு, நிலைமை வேறு, கட்சி காப்பாற்றப்படக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி அடுத்த லெவல் லீடர் யாருன்னா நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தலைவர் உருவாக்கப்பட வேண்டும். அதிமுக இயற்கையாக அப்படி கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் பெரிய சண்டை வந்தது, 2 பேர் மோதினாங்க, அதில் ஜெயலலிதா வந்தார். ஜெயலலிதா இருந்த பிறகு எத்தனை பேர் மோதினாங்கன்னு தெரியும் உங்களுக்கு? ஆமாம். அதுக்கப்புறம் வந்தவர் எடப்பாடி. ஆனால் ஒரு அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்குல்ல, அது வந்து மக்கள் மன்றத்தில் திமுக விட கூடுதலான ஒரு வாக்கு வங்கியை உறுப்பினர்கள் வைத்திருக்கிற கட்சி. இன்றைக்கி டிஜிட்டலில் 2 கோடின்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையில் அதிமுக கிளைம் இருக்குது. ஓகே. ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டை வாக்கு வங்கி சரிவு, இதை வந்து அவர் ஏற்றுக்கல. அதனால தான் பிரம்மாண்டமான கூட்டணி கண்டிப்பாக வைப்பார், வைக்காமல் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இருக்கிற வாய்ப்பு, இந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பு. இதற்கப்புறம் அவர் தோற்றுவிட்டால் அவர் நிலைமை வேறு, அவர் எலிமினேட் செய்யப்படலாம். அவர் வந்து இந்த முறை தோற்றுவிட்டால் நீங்கள் கட்சியோட பொதுச்செயலர் இருப்பாரா தெரியாது, பெரிய கலகம் அடிக்கும். அந்த அளவுக்கு கலகமாக போகுன்றீங்க. அதனால தான் அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு நீங்கள் விரும்புகிற, மக்கள் எதிர்பார்க்குற பிரம்மாண்டமான கூட்டணி. பட் என்ன கூட்டணி? அதான் களத்தில் இப்போ யார் இருக்காங்கன்ற கேள்வி இருக்குல்ல. ஒரு பக்கம் விஜய் தான் புதுசாக வந்திருக்கிறாரு, பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பாமக என்ன நிலைப்பட்டுக்க போகிறாங்கன்னு தெரியல. சீமான் இவங்க கூட வரப்போகிறது தனிச்சு தான் அவரு போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிறது தேமுதிகன்ற ஒரு கட்சி மட்டும்தான். பெருசாக 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று விஜய். அதிமுக பக்கம் விஜய் ஏன் வரணும், இல்லை விஜயை அழைத்தால் அதிமுகக்கு என்ன லாபம், இது 2 கணக்கு தான் பார்க்கணும். அடுத்து இருக்கிறது பாஜக பாமக, இந்த அலைன்ஸ் அப்படியே வாங்கணும். ஒருவேளை பாஜக பாமக அதிமுக தேமுதிக புதுத்தமிழ் இந்த மாதிரி கட்சிகள் வந்தால் நிச்சயமாக திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும். ஓகே. இந்த கூட்டணியை டஃப் ஃபைட் கொடுக்கும். இன்க்ளூடிங் பிஜேபி சேர்த்தாலுமே சொல்றீங்க? நிச்சயமாக டஃப் ஃபைட் கொடுக்கும். ஓகே. எனக்கு நீங்கள் 5 வருடத்தில் நிச்சயமாக அதிருப்தி இருக்கும்ல, எல்லா தரப்பும் அதிருப்தி இருக்கும். பாலாரும் தேனாரும் ஓடினாலும், மக்கள் நலத்திட்டங்கள் நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினாலும், சொல்லாத வாக்குறுதிகள்லாம் வந்து நாங்கள் நிறைவேற்றினோம், எல்லாரும் செஞ்சோம், எல்லாம் சொன்னாலும் ஒரு அதிருப்தி இருக்கும், இருக்கும். ஆமாம். ஏன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்கிற அட்ராசிட்டி, இயற்கையாகவே திமுக மீது இருக்கிற சில வெறுப்புகள், ஓகே, இதெல்லாம் வந்து நிற்கும். ஆனால் அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் தான் பேசும். எதுவாக இருந்தாலும் கூட்டணி பலம், பணம், இந்த 2 தான் எலெக்ஷன் நிற்கும். இனிமேல் இதுதாங்க, கூட்டணியும் பணமும் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். அப்படி இருக்கும்போது அதிமுக என்ன மாதிரி கூட்டணி அமைக்கும்? ஒருவேளை விஜய் வந்து அவருக்கு வந்து ஓட் பேங்க் வந்து ப்ரூஃப் கிடையாது, அன்டெஸ்டட் மேன், அன்டெஸ்டட் பார்ட்டி. அவர் வந்தால் என்ன ஒரு எழுச்சி வரும்னா, அதிமுக தொண்டன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பெரிய எழுச்சி வரும். விஜய் ரசிகர்கள்
நீ நம்பர் 1 நீ நம்பர் 1 சினிமா ரசிகர்கள் வைத்திருக்கிற ஒரே நடிகர் விஜய். அப்படிப்பட்ட விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய எழுச்சி இருக்கும். ஊருக்கு ஊர் வந்து ஒரு பெரிய ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்ன்ற ஒரு ஆசை வரும். ஆனால் விஜய் மட்டும் வந்தால் போதுமா? கூடுதலாக எந்த கட்சி வரும்? விஜய் வந்தால் பாஜக இருக்குமா, பாமக இருக்குமா, இதெல்லாம் சிக்கல் இருக்குது. ஸோ விஜய் விட பெட்டர் ஆப்ஷன் அதிமுகவுக்கு எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக. ஓகே, இந்த கூட்டணி வந்தால் நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக நிற்க செயல்பட ஒரு வெற்றி யுகத்துக்கான ஒரு கூட்டணியாக கூட நான் பார்த்தேன். திமுக எதிர்க்கிறது ஈஸி தானே சார்? போய் பாஜக சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, அடிமை எடப்பாடி பழனிசாமின்னு பேச ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அவங்களுக்கு. இதெல்லாம் காணாம போயிடுங்க. என்ன ஒன்றா பேசலாம், ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இருக்குது, ஆமாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் மைனாரிட்டி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் தான் இவர் வந்து எடப்பாடி பாஜகவை தூக்கி வைத்து விட்டு சேர்த்துக்கிட்டாரு வந்தார். எஸ்டிபி சேர்த்துக்கிட்டார். சரி, மைனாரிட்டி ஓட்டு வந்து ஷேர் ஆச்சு அந்த முறை டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஏன் ஆகலை? அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் நம்பணும்ல, நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமா இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப நாள் இன்னும் பிஜேபியோட விலகி தானே இருக்கணும். அது வந்து நீங்கள் சொல்கிற தியரி. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களை என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, சரி ஒரு 15% மைனாரிட்டி வாக்கு வங்கி நமக்கு வந்து அதில் ஒரு பாதி வரணும். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 7, நமக்கு 7.5 அப்படின்னு கணக்கு போடுறாங்க. 7.5. சரி, இந்த முறை வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் தொடர்ச்சியாக நம்ம வந்து பாஜக எதிர்த்தால்தான் நம்ம மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு மாறும். ரைட்டு, ஓட்டு மாறல. நான் கேட்குறேன், இந்த மைனாரிட்டி வாக்கு வங்கியை விட இந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதை வைத்துக்கொண்டு பாஜக இன்னைக்கு 11% தொட்டுடுச்சு. ஸோ இப்போ அதில் வந்து ஓரளவு குறைந்தால் கூட ஒரு 8 9 வரும். அப்போ அந்த 7 8 பேலன்ஸ் ஆகுது இல்லை? ஓகே, ஒப்பீடாகுது. அப்போது இந்த 8% நமக்கு ஓட் ஷேர் வந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, தேமுதிக, புதிய தமிழகம், வேறு ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் உள்ளே வந்தால் நம்ம வந்து இந்த திமுக கூட்டணி உடையாத நிலையில் நம்ம எதிர்ப்பதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் தேவை அப்படின்னு வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. பிரம்மாண்டமான கூட்டணியில் அண்ணாமலை தலைவராக இருப்பாரா? ஓகே, அந்த கண்டிஷன்லாம் வந்து 2025 ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தெரியும். அண்ணாமலை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குமா, என்ன கண்டிஷன்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு 2025 ஜூலைக்கு அப்புறம் தெரியும்.